இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ சிபி சார் பாத்து. என்ன காப்பாத்துறியா? இந்த பாரு, ரொமான்டிக் போர்ஷன்ல ஜானு முன்னாடி மட்டும்தான். இங்க நம்ம சேர்ந்து வாழ்றோமான்னு யாராவது பாக்குறாங்களா என்ன? ஓவரா நடிக்கிற. நான் நடிக்கிறேனா? ஏதோ தடுக்கி விழ போனீங்களே, போனா போதுன்னு காப்பாத்துனா இப்படி திட்டுறீங்க? ஏய் நில்லு, நில்லுகிறேன்ல, நில்லு. எங்க தனியா போற? வேற என்ன பண்றது? இங்கதான் யாரும் பாக்கலல. நாம தனியா போனா என்ன, இல்ல சேர்ந்து போனதா என்ன? நீங்களாம் ஒரு மனுஷன். நான் பாட்டுக்கு ரிசார்ட்லயே இருந்திருப்பேன். தேவையில்லாம என்ன ஏதோ கோவில் ஃபங்க்ஷனுக்கு கூடி வந்துட்டு பூ எடுத்துட்டு வா, தேன் எடுத்துட்டு வா, தேன் எடுத்துட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. சிபி சார், ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? லைஃப்ல உங்களுக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்களே, இதுவும் ஒரு அட்வென்ச்சர் தானே. என்ஜாய் பண்ணி தேடுங்க. நான் சொல்ற அட்வென்ச்சர்ஸ் எனக்கு பிடிச்சது, நானே செய்யணும்னு நினைக்கிறது. இப்படி மத்தவங்க சொல்லி செய்யறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆமாமா, உங்களுக்கு தான் நல்லது எதுவுமே பிடிக்காதுல்ல. எது நல்லது எதுவுமே பிடிக்காது உங்களுக்கு, அதான் தெரியுமே. நீங்க முறைக்கிறதால நான் சொல்றது எதுவுமே பொய்யாயிடாது. வந்த வேலையை பாப்போமா? எங்க பாக்குறது? இவ்ளோ பெரிய காட்டுல அந்த பூவை எங்கன்னு கண்டுபிடிக்கிறது? அவங்க தான் ஏதோ உளறாங்கன்னா ஜானு வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே நீயும் சேர்ந்துக்கிட்டு என்ன கோர்த்து விடுறல்ல. அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க. பூசாரியே உங்களை செலக்ட் பண்ணணும். உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது முன்ஜென்மத்து பந்தமா என்ன? இதெல்லாம் கொடுப்பனுங்க. இந்த கூட்டத்துல இழிச்சவ யாருன்னு அவருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அதான் என்ன செலக்ட் பண்ணிருக்காரு. யாரு? நீங்களா? நீங்களா இழிச்சவாய்? இது சொன்னா தோ இங்க இருக்க மரம்லாம் கூட சிரிக்கும். அப்போ அப்போ நான் தான் ரொம்ப தெளிவா மத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கேனா? என் மனசுல இருக்கிறது எப்படி உங்களுக்கு கரெக்டா கேக்குது? ஏங்க, அத்தனை பேர் இருக்கும்போது அந்த சாமி உங்களை மட்டும் செலக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த கடவுள் உங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்குதுன்னு அர்த்தம். அடேங்கப்பா, இந்த ஊருக்கே இவன் நேத்தா வந்திருக்கா, உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறது. அது எப்படி தமிழ்? எந்த டாபிக் எடுத்தாலும் உன் கருத்தை ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்கிற. ஹலோ, எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. அதுவும் சாமி வழிபாடு இத பத்தி எல்லாம் எனக்கும் கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும்? நிலத்துல வாழ்ற தெய்வம் மக்களை காக்கும், மலையில வாழ்ற தெய்வம் மக்களுக்கு வாழ்க்கை கத்து கொடுக்கும். ஓ, அது சரி. நீங்க நம்பலனாலும் இதுதான் நிஜம். தேடுறதுன்னு முடிவு பண்ணி இறங்கியாச்சு. முழு நம்பிக்கையோட தேடுங்க. அப்பதான் அந்த தேனும் பூவும் கிடைக்கும். இப்படி அவன் நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா ஒன்னும் கிடைக்காது. ஆமா, சொல்லிட்டா. காட்டை பத்தியும் கடவுளை பத்தியும் PhD முடிச்சவன்.